வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாய் சத்துரு ஆட்கள் எழும்பி வர்றாங்களா? இப்படித்தான் போதிக்கிற பிரசங்கங்களை கேட்கிறாங்க. பாவம் வருது, பாவத்துல இருந்து நீ வெளியே வான்னு சொன்னா அந்த மிஸ்ஸர் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அப்படி தடை கொடுப்பாங்க தெரியுமா? சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், வருத்தப்படாதீர்கள், கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் சத்துரு உங்கள் மேல் ஜெயம் கொண்டு கொள்கிறானா? இப்படித்தான் பிரசங்கம். ஏன் அவன் சத்துருவ மேல ஜெயம் கொள்ற காரணம் என்ன? இவன் சத்துருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். இவன் பாவத்துல இருக்கிறான். வாயிலிருந்து வருகிற தூசணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கிறிஸ்தவர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி கர்த்தர் சமீபமாயிருப்பார்? இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தூரமாயிருக்கிறார். நீதிமான்களோட ஜெபத்தை கேட்கிறார். நீதிமான்கள் யார் அப்படி என்றால், அங்க பார்த்து நோவா நீதிமானா இருந்தார். தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீதிமான்கள்.